இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பேஸ்டல் கலரை யூஸ் பண்ணி ஒரு ரியலிஸ்டிக்கான ஒரு ஐ வந்து எப்படி ட்ரா பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்காக ரெட் கலரும் எல்லோ கலரும் சேர்க்கும்போது நம்மளுக்கு ஆரஞ்சு கலரில் வந்து கிடைக்கும். அது கூட ஒயிட் மிக்ஸ் பண்ண நம்மளுக்கு ஸ்கின் டோன் வந்து கிடைக்கும். இப்போது லைட்டாக இன்னும் கொஞ்சம் ரெட் சேர்த்து டார்க் ஆரஞ்சு வர மாதிரியும், அதுக்கப்புறம் ரெட்டையும் ப்ளூவையும் சேர்க்கும்போது ஒரு ப்ரௌனிஷ் கலர் மாதிரி கிடைக்கும். அது கூட ஒயிட் மிக்ஸ் பண்ணும்போது இன்னொரு ஸ்கின் டோன் வந்து கிடைக்கும். இப்போ வந்து ஐ வந்து ட்ரா பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போது பேஸ்க்காக வாட்டர் வந்து அப்ளை பண்ணி முடிச்சிருக்கோம். இப்போது நம்ம லைட் ஸ்கின் டோன் கொண்டு வந்தோம் பார்த்தீங்களா, அந்த ஆரஞ்சு கலர் கூட ஒயிட் மிக்ஸ் பண்ணி அந்த ஸ்கின் டோன் வந்து ஃபுல்லாக நம்ம பேஸ்க்காக கொடுத்து முடிச்சுக்கிறோம். ட்ராயிங்கை வந்து நான் வாட்டர் கலர் எஃபெக்ட் மாதிரி தான் நான் பண்ணியிருக்கேன். நீங்கள் வெறும் வாட்டர் கலர் இருந்தால் மட்டும் கூட இந்த பெயிண்டிங் வந்து ஈஸியாக நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். இப்போது லைட்டாக வாட்டர் வந்து அப்ளை பண்ணி லைட்டாக எல்லாத்தையும் மெர்ஜ் வந்து பண்ணி விட்டுக்கிறோம். இந்த ட்ராயிங்கை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு வந்து லைன்ஸ் வராத மாதிரி 2 கலரையும் நம்ம மெர்ஜ் வந்து பண்ணி பழகிக்கணும். இப்போது அந்த கண்ணுக்கு மேலே இமைக்கும் கீழே அந்த மடங்கின பகுதி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த இடத்துக்காக நம்ம டார்க் கலர் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம ரெஃபரன்ஸ் இமேஜை நல்லா பார்த்து எந்த இடத்துல டார்க் கலர் வருதோ அந்த இடத்துல நம்ம குளிர்க்கும்போது நல்லா நம்ம பெயிண்டிங் வந்து ரியலிஸ்டிக்காக நம்மளுக்கு தெரியும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன பார்க்கணுன்னா, எடுத்தோடனே ஒரே கலராக கொடுக்காம லேயர் பை லேயராக நம்ம வந்து கலரிங் வந்து கொடுக்கணும். இப்போ வந்து நம்ம லைட் கலர் வந்து கொடுத்து முடிச்சுட்டு டார்க் கலர் வந்து கொடுத்து முடித்தோம். அது கூட இன்னும் ஆரஞ்சு கலர் மிக்ஸ் பண்ணி நல்லா மெர்ஜ் வந்து பண்ணி விட்டுருப்போம். ட்ராயிங்கை பார்க்கும்போதே தெரியும், நம்ம மெர்ஜ் பண்ணும்போது தான் அது இன்னுமே எஃபெக்ட் வந்து நல்லா கிடைக்கும். இப்போது கீழே வந்து லைட்டாக அந்த பிங்கிஷ் கலர் மாதிரி இருக்கிறதுக்காக அந்த ரெட் கலர் கூட ஒயிட் மிக்ஸ் பண்ணி பிங்கிஷ் கலர் வந்து கீழே வந்து நம்ம கொடுத்துருக்கோம். நம்மளுக்கு வந்து பெயிண்டிங் பண்ணுறது ரொம்பவுமே ஈஸியாக தான் இருக்கும். நம்ம வந்து கலரை வந்து எப்படி நம்ம பார்த்து கரெக்டாக கொடுக்குறங்கிறது தான் நம்ம பெயிண்டிங்கே இருக்கும். ட்ராயிங் பண்ணுறத விட பிகினர்ஸ்க்கு வந்து பெயிண்டிங் வந்து நல்லா ஈஸியாகவே இருக்கும். அதை எப்படி பண்ணலான்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போது அந்த டார்க் பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு மேலே லைட் கலர் வர மாதிரி பேஸாக கொடுத்து முடிச்சுட்டு இன்னும் டார்க் வர மாதிரி லைட்டாக இன்னும் கொஞ்சம் ஆரஞ்சு கலர் மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து ட்ரா பண்ணியிருக்கோம். இப்போது மேலே ஐப்ரோக்காக லைட்டாக இந்த ப்ரௌன் கலர் கூட பிளாக் மிக்ஸ் பண்ணும்போது அது டார்க் கலராக தெரியும். அதை வச்சு நம்ம வந்து ஐப்ரோவுக்கு பேஸ் மட்டும் நம்ம கொடுத்து முடிச்சுக்கிறோம். இப்போது என்னோடய ரெஃபரன்ஸ் இமேஜில் வந்து அந்த மடங்கின பகுதி இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த இடத்துல மட்டும் லைட்டாக இன்னும் ப்ரௌனிஷ் கலர் வந்து இருக்குது. அதனால டார்க் கலர் வந்து நம்ம வந்து கொடுத்து முடிச்சுக்கிறோம். இப்போ நம்ம வெளியே இருக்கிறதெல்லாம் ட்ரா பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ உள்ளே வந்து டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்க ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம ஐபால் வந்து வரையலாம். இதுக்காக பிளாக் கலரை வச்சு அந்த சென்டர் பகுதி வந்து ட்ரா பண்ணி முடிச்சுட்டு எல்லோ கலரும் ப்ளூ கலரும் மிக்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து க்ரீன் கலர் மாதிரி கிடைக்கும். அந்த க்ரீன் கலர் கூட ஒயிட் வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம ஐபால் வந்து ட்ரா பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போது பேஸாக அந்த வாட்டர் கலர் மிக்ஸ் பண்ணி நம்ம கொடுத்து முடிச்சுட்டு அது கூட லைட்டாக பிளாக் கலர் மிக்ஸ் பண்ணும்போது டார்க் க்ரீன் வந்து கிடைக்கும். அதை வச்சு அந்த லைன்ஸ் டீட்டெயில்ஸ் மாதிரி கொடுத்துக்கலாம். நம்மளுக்கு வந்து ஹைலைட்காக ஒயிட் கலர் யூஸ் பண்ணும்போது மட்டும்தான் நம்மளுக்கு வந்து ரொம்பவுமே ரியலிஸ்டிக்கான ஒரு எஃபெக்ட் வந்து கிடைக்கும். ஃபுல் ஒயிட்டாக இல்லாமல் லைட்டாக ஒயிட் வச்சு அதை வந்து மெர்ஜ் வந்து பண்ணி விட்டுக்கலாம். ஃபுல்லாகவும் ஒயிட் தெரியாமல் இருக்கக்கூடாது, வெறும் ஒயிட்டாகவும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி லைட்டாக மெர்ஜ் வந்து பண்ணி விட்டுட்டு டார்க் க்ரீனை வச்சு லைட்டாக அந்த லைன்ஸ் மாதிரி நம்ம வந்து இழுத்து விட்டுருக்கோம். இப்போது அந்த ஐபாலை சுற்றியும் ஒயிட் கலர் வரும் பார்த்தீங்களா, அதுக்காக ஒயிட் கலர் கூட வாட்டர் வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம பேஸாக கொடுத்து முடிச்சுட்டு நம்ம கண்ணில் அந்த ரெட்டிஷான பகுதியெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து டீட்டெயில்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கலாம். இதுக்காக ரெட் கலர் கூட லைட்டாக ஒயிட் வந்து மிக்ஸ் பண்ணி அந்த டீட்டெயில்ஸ் வந்து நம்ம கொடுப்போம். இப்போது கீழ் இமை வரைகிற இடத்துல நம்மளுக்கு லைட்டாக அந்த ஒயிட் லைன்ஸ் மாதிரி தெரியும். அதனால் அந்த ஒயிட் லைன்ஸ் வந்து கொடுத்து முடிச்சுட்டு மேலேயும் நம்ம வந்து ஒயிட் கலர் கொடுத்து நல்லா மெர்ஜ் வந்து பண்ணி விட்டுக்கிறோம். இப்போ மேலே ஐப்ரோ வந்து பிளாக் கலரை கொடுத்து நல்லா டார்க் கலர் மாதிரி கொடுத்து முடிச்சுட்டு இப்போ வந்து கீழே இருக்கிற இமை முடி வந்து ரொம்ப சின்ன டீட்டெயில்ஸாக இருக்கும். அதுக்காக நான் வந்து பென் வந்து யூஸ் பண்ணி அந்த டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். இப்போ மேலேயும் லைட்டாக இமை முடி வந்து வரைஞ்சிட்டு அந்த இமை வளையிற இடத்துல ஒயிட் கலரில் வந்து இருக்கும். அதுக்காக நான் வந்து ஒயிட் கலரில் கொடுத்து மெர்ஜ் வந்து பண்ணி விட்டுட்டு அதை வந்து ட்ரையாக வந்து விட்டுக்கலாம். இப்போது அதை விட்டுட்டு இப்போ எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்க ஆரம்பிக்கலாம். இதுக்காக நம்ம ரெட் கலரை யூஸ் பண்ணி அந்த லைன்ஸ் மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு லைட்டாக ஒயிட் கலரை வச்சு மெர்ஜ் வந்து பண்ணி விட்டுக்கிறோம். இப்போ ஹைலைட் வந்து கொடுக்க ஆரம்பிக்கலாம். நான் ஹைலைட் பெண்ணை வச்சு லைட்டாக அந்த வாட்டர் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்காக லைன்ஸ் மாதிரி கொடுத்து முடிச்சுட்டு இமையில் வந்து ஹைலைட் தெரியும் பார்த்தீங்களா, அதுக்கையும் நம்ம வந்து கொடுத்து முடிச்சுக்கலாம். இப்போது நான் வந்து மேலே வந்து வாட்டர் கலரை வச்சு மட்டுமே நான் அந்த இமை முடி வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ரொம்ப மைன்யூட்டாக அந்த வந்து ட்ரா பண்ணிக்கலாம். அது வந்து ஒரே ஷேப்பில் இருக்காது, கொஞ்சம் ஷேப் வந்து மாறி மாறி இருக்கும். அந்த மாதிரி ட்ரா பண்ணி முடிச்சுட்டு அதுலேயும் எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ்க்காக ஒயிட் கலர் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போது இமைமொழியோட
வருது, கீழே இருக்கிற ஹைலைட்டில் வந்து தெரியும். அதனால கீழேயும் அந்த ஷேடோ வந்து போட்டு முடிச்சுட்டு ஐபாலை சுற்றியும் ஒயிட் கலரை வச்சு நம்ம வந்து மெர்ச் வந்து பண்ணி விட்டுக்கலாம். லைட்டாக இமைமுடியோட ஷேடோ கீழே விழுகிற மாதிரி ட்ரா பண்ணி முடிச்சுட்டு மேலே வந்து ஐப்ரோக்காக நம்ம பென் வச்சு மட்டுமே அந்த முடிகள் மாதிரி நம்ம வந்து இழுத்து விட்டுக்கலாம். இது வந்து எக்ஸ்ட்ரா டீட்டெயில் கொடுக்கும்போது இன்னுமே நல்லாயிருக்கும். இதோட நம்ம பெயிண்டிங் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இது உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது வீடியோஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.